அடுத்ததாக புரட்சி கவிஞர் கலை இலக்கிய மன்றத்தின் வேலூர் தோழர் மா தசரதன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். தமிழுரிமை என்கின்ற சொற்கள் தொல்காப்பியத்திலே இடம்பெற்றுள்ளது. தொல்காப்பியம் தமிழருக்கு கிடைத்த 2500 ஆண்டுகளுக்கு முன் கிடைத்த முதல் நூல். இதற்கு இணையான நூல் தமிழில் கிடையாது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த தொல்காப்பியத்திலேயே இந்த சொற்கள் இடம்பெற்றுள்ளது. அதுக்கடுத்து மறுமலர்ச்சி காலம் 6ஆம் நூற்றாண்டு, அந்த காலத்திலே திருநாவுக்கரசர் தான் பாடிய தேவாரத்திலே தமிழன் கண்டாய் என்கின்ற சொல்லை அவர் பயன்படுத்தியுள்ளார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தமிழன் அந்த காலத்திலேயே மறுமலர்ச்சியோடு வாழ்ந்தான் என்கின்ற உண்மை நமக்கு புலப்படுகின்றது. 2005ஆம் ஆண்டு தஞ்சை உலகநாத பிள்ளை தான் ஒரு தமிழிலே ஒரு இதழை நடத்தினார். அதற்கு தமிழகம் என்கின்ற பெயரை சூட்டினார். 1908ஆம் ஆண்டு மேதை பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் தமிழன் என்கின்ற இதழை வெளியிட்டார். அதற்கு அடுத்து 1920ஆம் ஆண்டு செந்தமிழ் களஞ்சியம் என்ற பெயரிலே நமது மறைமலை அடிகள் ஒரு இதழை நடத்தினார். இப்படி அன்றைக்கு மிக விழிப்போடு இருந்த தமிழன் இன்றைக்கும் அந்த விழிப்பிலிருந்து மாறுபடாமல் இருக்கிறான். அதை நாம் பாராட்டியாக வேண்டும். அடுத்ததாக இந்தி மொழி பரப்பப்பட்டது. அப்பொழுது பிரதமராக இருந்தவர் நேரு அவர்கள். பாராளுமன்றத்திலே அண்ணா கோரிக்கை வைக்கிறார், இந்தியை நீங்கள் திணிக்கக்கூடாது என்று. அதற்கு நேரு அவர்கள் ஒரு உறுதிமொழி தருகிறார். என்ன உறுதிமொழி? இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை ஆங்கிலம் துணை மொழியாக ஆட்சி மொழியாக இருக்கும் என்று. அதாவது ஆங்கிலமும் என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகிறார், ஆங்கிலமே என்று அவர் பயன்படுத்தவில்லை. இப்படியாக அவர்கள் நாம் அதை எண்ணி நாம் இந்தியை தடுத்து விட்டோம் என்று நாம் நமக்குள்ளே நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்தியை தடுக்கவே இல்லை, அது இன்றைக்கும் பாய்ந்து கொண்டே இருக்கிறது நம்மீது. பெரியார் ஒன்று கருத்தை சொன்னார். செக்குலர் என்கின்ற சொல் ஆங்கிலேயன் கண்டுபிடித்து பயன்படுத்திய சொல். அந்த சொல்லை அவன் என்ன பொருளில் பயன்படுத்தினானோ அதை நாம் விட்டுவிட்டு செக்குலர் என்றால் அனைத்து மதங்களும் சமம் என்கின்ற சொல்லுவது அவர் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். செக்குலர் என்றால் ஒரு பெண்களெல்லாம் கூடி ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டிலே பெண்கள் அறிவிக்கிறார்கள், இங்கு மாநாட்டிலே கலந்து கொண்டிருந்த ஆண்கள் எல்லாம் என்னுடைய கணவர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொள்ளுகின்ற பெண்கள் தான் உண்மையான பத்தினிகள் என்கின்ற வாதத்தை பெரியார் அவர்கள் எடுத்து வைத்து விளக்கம் கேட்கிறார். இதுவா உங்களுக்கு செக்குலர் என்று? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம். 9/12/1973 அன்று சென்னை பெரியார் திடலிலே ஒரு மாநாடு போடுகிறார். அந்த மாநாட்டிலே பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு தோழர் ஒரு கேள்வி கேட்கிறார், எப்பொழுதுதான் தமிழ் தேசத்துக்கு தமிழ் முன்னுரிமைக்கு நீங்கள் நேரடி போராட்டத்தில் ஈடுபட போகிறீர்கள் என்கின்ற கேள்வியை அந்த தோழர்
ஒரு சீட்டு மூலமாக எடுத்து கேள்வி கேட்கிறார். உடனே பதில் சொன்னார் பெரியார், தன்னுரிமை போராட்டத்திற்கு முதல் ஆளாக நான் சாவதற்கு தயார். எனக்கு பின்னாலே லட்சக்கணக்கான மக்கள் சாவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கே நான் இந்த போராட்டத்தை துவக்குவேன் என்று மிக அழுத்தம் திருத்தமாக சொன்னார். 1956ஆம் ஆண்டு முதல் தான் இறக்கின்ற நாள் வரை அவர் சுதந்திர தமிழ்நாடு என்கின்ற கோரிக்கையிலிருந்து விடுபடவில்லை. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் பெற்று வளர்ந்தோம். ஆனால் அவர் இறந்து 50 ஆண்டுகள் ஆகியும் இன்றைக்கும் நாம் ஒரு ஒற்றுமையாக இருந்து போராட தயாராக இல்லை. இது நமக்கு தலைகுனிவைத்தான் ஏற்படுத்துகின்றது. இதை நாம் வென்றெடுக்க நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும், எழுச்சி பெற வேண்டும் என்று கருத்தினை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.